Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு உள்ள தூய்மையை பற்றி பேசுகின்றார். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகின்றவர்கள் தங்களுடைய உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக வைத்திருக்க வேண்டும். அந்த தூய உள்ளத்தில்தான் கடவுளுடைய பிரசன்னம் தங்கும் என்பதை மிக உறுதியாக ஆணித்தரமாக ஆண்டவராகிய இயேசு என்ற நற்செய்தியிலே கூறுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய உடனிருப்பை நாடி வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றி கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாக நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் மாற்ற இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலா என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நில ஒளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை, மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரை நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவு அளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவு உறுகின்றன. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டார், அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப
அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றன. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சொல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூயவர்களாக வாழ விருப்பமா? இயேசுவில் பிரியமானவர்களே, நம் வாழ்வின் ஏற்றங்கள் நம் வாழ்க்கை முறையின் வழியாக அமைகின்றன. ஒரு துறையில் முன்னேற்றம் காண மனிதன் அதற்கான உழைப்பை கொடுக்கின்றான், அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கின்றான். தன் முழு கவனத்தையும் முழு ஈடுபாட்டையும் செலுத்தி தான் நினைத்த காரியம் வெற்றி பெற முயற்சிக்கின்றான். இதன் பயனாக
தான் விரும்பிய நற்பலனை பெற்றுக்கொள்ளுகின்றான். நாம் வாழும் இந்த உலகம் இதைதான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. வாழ்வில் வெளிப்புறத்தில் உயர்ந்தவனாக, மதிப்புள்ளவனாக, வளர்ச்சி அடைந்தவனாக, திறமை மிக்கவனாக, பணம் படைத்தவனாக இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் மனிதனின் உட்புறம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க இவ்வுலகம் மறந்து விடுகிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனின் உட்புற தூய்மைதான் வெளிப்புறத்தையும் தூய்மை உடையதாய் மாற்றுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது வெளிப்புற தூய்மைக்கு உட்புற தூய்மை அவசியமானது, தேவையானது என்கிறார். இன்றைய நற்செய்தியிலே அதை தான் நாம் வாசித்தோம். மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 20வது வசனத்திலே, மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்கிறார். இவையெல்லாம் தீட்டுப்படுத்தக்கூடியவை என்பதையும் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே சொல்லுகிறார். அதை நாம் இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு வெளிப்படையாக, இவ்வளவு தெளிவாக நமக்கு வாழ்வின் பாடங்களை கற்பிக்கக்கூடிய இயேசுவுக்கு நம்முடைய பதிலிருப்பு என்ன? நம் உட்புறத்தை கவனத்துடன் நோக்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அல்லது வெளிப்புறத்திலே முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான காரியங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு நமக்கு விடுக்கும் அழைப்பை ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் தீமைகள் என்று கருதுகின்றவற்றை நம்மால் ஏன் அகற்ற முடியவில்லை? ஆண்டவர் இயேசு சொன்ன காரியங்கள், தீமையான காரியங்கள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. அது மனிதனுக்கு தீமையை வருவிக்கின்றன என்பதையெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு அவையெல்லாம் தீமைகள் என்று தெரிகின்றது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அவற்றிலிருந்து நாம் வெளிவருவதற்கு தயாராக இருக்கின்றோமா? அல்லது வெளிவர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றோமா? வெளிவருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் நாம் எந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம், அல்லது எந்த நிலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். பல காரியங்கள் தடைகளாக இருக்கின்றன. அதில் முதலாவதாக அல்லது நான் காணக்கூடிய காரியம் ஒன்றை மட்டும் இந்த நாளில் சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் பொருட்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அதீத ஆசை நம்மை உட்புறத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை அகற்றுவதற்கு தடையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்வதற்கு பல பொருட்கள் தேவைப்படுகின்றன. இந்த உலகத்தில் அடிப்படை தேவைகள் என்று நாம் சொல்லுகின்றோமே, உணவு, உடை, இருப்பிடம், இவை ஒரு தனிப்பட்ட மனிதன் பெற வேண்டிய உரிமை. அந்த அடிப்படை தேவைகள் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் கேள்விக்கு உட்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதிலே சமரசம் நாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏனென்றால் அது அடிப்படை தேவைகள், மனிதனுடைய அடிப்படை தேவைகள். ஆனால் இவ்வுலக மாயையிலே சிக்கி நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், அன்புக்குரியவர்களே, பொருட்கள் தான் வாழ்வை கொடுக்கின்றன. பொருட்கள் இல்லை என்றால் வாழ்வை தொலைக்கக்கூடியவர்களாக வாழ்வோம் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பொருட்கள் தான் வாழ்வை கொடுக்கின்றன என்பதை உணர்ந்து பொருட்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக, பொருட்களை குவிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை இயக்கி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது எந்த அளவிற்கு செல்லுகின்றது என்றால், தன்னோடு வாழக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடிய நிலைக்கு அழைத்து சொல்லுகிறது. சுயநலத்தை வளர்த்தெடுக்கிறது. சுயநலத்தால் என்ன நடக்கிறது? குடும்ப உறவுகள் முறிக்கப்படுகின்றன, குடும்பங்கள் சுருங்கி கொண்டு வருகின்றன, குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. காரணம் சுயநலம். அன்புக்குரியவர்களே, உணவை அதிகமாக
பயன்படுத்தக்கூடிய செயல்கள், பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகள், பணம், தகவல் தொடர்பு சாதனங்கள் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்வை முடக்கி விடுகின்ற அன்புக்குரியவர்களே. அதனால் குடும்ப உறவிலே இருக்கக்கூடிய அந்த சமாதானம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆக பொருட்களை சுயநலத்திற்காக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நல்லவற்றுக்கு தடையாக அந்த பொருட்களே இருந்து விடுகின்றன. மேலும் இயேசு கூறக்கூடிய தீட்டுப்படுத்தும் காரியங்கள் நம்மிலே வெளிப்படக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அதற்கு மாறாக நல்லவற்றை நாம் வளர்த்தெடுக்கின்ற பொழுது நம் உள்ளம் தூய்மையானதாக இருக்கும். நம்முடைய உள்ளம் கடவுளுக்கு ஏற்றதாய் இருக்கும். நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாய் இருக்கும். நம்முடைய வாழ்வு கடவுளுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் அமையும் அன்புக்குரியவர்களே. இந்த நல்லவை அல்லது கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தூய்மை புதிதாக பிறக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நம்மிடம் அந்த தூய்மை, அந்த நன்மை இருக்கின்றது. அவை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதை தான் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவராகிய கடவுள் மனிதரை படைக்கிறார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் படைத்த பொழுது எப்படி படைக்கிறார்? களிமண்ணிலிருந்து படைக்கிறார். மனிதனை படைத்த பிறகு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் இதுதான். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அன்புக்குரியவர்களே கடவுளுடையது. நாம் கடவுள் தன்மையை பெற்றிருக்கின்றோம். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் தன்னுடைய கடவுள் தன்மையை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். எதற்காக என்றால் அந்த நன்மைத்தனத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் அத்தகைய நன்மைத்தனத்தை கொண்டு வாழ ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே. ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மிக தெளிவாக, மிக அழுத்தமாக, மிக ஆணைத்தரமாக ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றுவோம். தூய்மையை அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த தீமையை அகன்று தூய்மையான உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அன்புக்குரியவர்களே. அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார். ரோமையர் எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது 1-2 வசனங்களில், சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்லுகிறார். இந்த தெளிவான வாழ்விற்கு தான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே. எனவே தீமையை அகற்றி தூய்மையை கொண்டு வாழ்ந்து இறைவனுக்கு உகந்தவர்களாக இவ்வுலகத்திலே வலம் வர இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ் நிகழ்வதெல்லாம், என் சிறு வாழ்வில் நிகழ்வது
வாழ்வதெல்லாம் உம் திருப்பலியால் மாற்றிடுமே. எடுத்து வந்தோ காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோ இனிதாகவே எமையாளவே எமையேற்பாய் என்று வேண்டுகின்றோம். எடுத்து வந்தோ காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, பலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றே. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என
போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே.
அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போ, அவள் அன்பை பாடிடுவோ, அவள் அன்பை பாடிடுவோ. அன்னைக்கு கரம் குவிப்போ. கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போ, அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.